100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி முருகனுக்கு சொந்தமான நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு மோசடி செய்திருக்கிறது ஒரு கும்பல். ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனையே ஏமாற்றிய இந்த கும்பலுடைய நோக்கம் என்ன? இந்து மக்கள் கட்சியின் ராம ரவிக்குமார் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு இன்றைய முதலமைச்சரின் பதில் என்ன? பார்க்கலாம் இந்த காணொளி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்த சம்பவம் தான் இன்றைக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லு இருக்கு இல்லையா? அப்படி இன்றைக்கு முருகனுடைய சொத்து அழிக்கப்பட்டிருக்கிறது, களவாடப்பட்டிருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக இந்து மக்கள் கட்சியை சார்ந்த ராம ரவிக்குமார் இன்றைக்கு இந்த ஊழலை, இப்படிப்பட்ட மோசடியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பழனி முருகன் கோவில் என்பது தமிழ்நாட்டுடைய அடையாளமான ஒரு பக்தி தலம். முருகனுடைய அறுபடை வீடுகள்ல பழனி முருகன் கோவிலுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. ஆண்டி கோலத்தில் முருகன் நிற்கிற இடம் இந்த பழனி மலை. ஏற்கனவே ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை இன்றைக்கு ஏமாற்றி இருக்கிறது இந்த புதிய தாவேக அரசு என்கிற குற்றச்சாட்டை தான் முன்வைத்திருக்கிறார் ராம ரவிக்குமார் அவர்கள். என்ன நடந்திருக்கு? சரியாக ஒரு வாரம் முன்னால் இதுல ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு. பத்திரப்பதிவு வேலை நடந்திருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கோயில் சொத்தை 2 நபர்கள் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள். பத்திரப்பதிவு நடந்திருக்கிறது. ஒருவர் வெள்ளத்துறை, இன்னொருவர் சேதுராமன், இருவரும் இந்த சொத்தை வாங்கியிருக்கிறார்கள். இந்த சொத்தினுடைய ஆரம்ப கால வரலாறு என்பது 1888ஆம் ஆண்டு அன்றைக்கு பாலசமுத்திரம் குப்புச்சாமி என்பவர் கோயிலுக்கு இந்த சொத்தை கொடுக்கிறாரு. தண்டாயுதபாணி எனும் ஒரு நபரை நம்பி. இந்த நிலம் இந்த கோவிலுக்கான நிலம். இந்த நிலத்திலிருந்து வருகிற வருவாய் என்பது கோயிலுக்கு போய் சேர வேண்டும். இந்த இந்து மத கோயிலுடைய வளர்ச்சிக்கு இந்த சொத்து பயன்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக பார்க்கப்பட்டு, இதை பாதுகாப்பதற்காக தண்டாயுதபாணி என்கிற ஒரு நபர் மீது அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த சொத்தை ஒப்படைக்கிறார். பிறகு ஒரு 50-60 ஆண்டு காலத்திற்கு பிறகு அந்த சொத்தை பராமரிக்கிற பொறுப்பு தண்டாயுதபாணியினுடைய வாரிசு கைக்கு மாறுது. அவருக்கு வாரிசாக இருக்கக்கூடிய 2 பேர் பிறகு இந்த சொத்தை பராமரிக்க தொடங்குகிறார்கள். எப்படி பராமரிச்சாங்கன்னா, அந்த நிலத்தை குத்தகைக்கு விடுவது, இப்ப கடை போடுவதற்கு குத்தகை விடுவது, வாகனங்களை பார்க்கிங் போடுறதுக்கு குத்தகை விடுவது, இந்த நிலத்தையே 3 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் என குத்தகைக்கு விடுவதுன்னு குத்தகை விட்டு அந்த பணத்தை இவர்கள் தன்னுடைய லாபத்திற்காக, சொந்தத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த பணம் முழுமையாக கோவிலுக்கு போச்சானா கோவிலுக்கு போகவில்லை என்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் குத்தகைக்கு விடுகிற பொழுது விவிஆர் வெங்கடாச்சலம் என்கிற ஒரு நபருக்கு குத்தகை விட்டு பணம் வாங்குறாங்க. பிறகு அடிக்கடிக்கு போய் இந்த விவிஆர் வெங்கடாச்சலத்தை தொல்லை செய்து பணம் வாங்கக்கூடிய வழக்கம் இருக்கு. எனவே இந்த விவிஆர் வெங்கடாச்சலம் சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு ஒரு வழக்கை முன்வைத்து போகிறார். அந்த வழக்கு தோற்று மண்ணை கவ்வி அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானது, கோவிலுக்காக பயன்பட வேண்டும், இந்து சமயம் வளர்ச்சிக்கான நிலம் இந்த நிலம் அப்படின்னு தீர்ப்பை உறுதிப்படுத்தி அந்த பழனி கோயிலுடைய இணை ஆணையர் மாரிமுத்து என்பவருடைய பொறுப்புல இந்த நிலம் போய் சேர்கிறது. கோயிலுடைய தக்கார் என்று இவரை அழைக்கிறாங்க. பிறகு இந்த நிலம் முழுமையாக மீட்கப்பட்டதாக இவரும் நீதிமன்றத்திற்கு தகவல் கொடுக்கிறார். இதையெல்லாம் தாண்டி மாரிமுத்து அவர்கள் இந்த நிலத்தை பாதுகாப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 6ஆம் தேதி 7ஆம் மாதம் இந்த நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோசடியாக 2 தனிநபருக்கு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 ஏக்கர் 40 சென்ட் அளவு கொண்ட இந்த இடம் தற்போது மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதுதான் பக்தர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்போது திரு ராம ரவிக்குமாருடைய குற்றச்சாட்டு என்பது, இவ்வளவு பெரிய மோசடி கோவில் நிலத்துல நடந்திருக்கு, முருகனையே ஏமாற்றிருக்கிறார்கள், இந்து அறநிலையத்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது வெறும் பணியிடை நீக்கமாக மட்டுமில்லாமல் கடுமையான தண்டனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். பத்திரப்பதிவு துறையில் இந்த தவறு நடந்திருக்கிறது. எனவே அந்த அமைச்சரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த ஆட்சியில் ஊழல் இருக்காது, ஊழல் கூடாது, யாராவது பணம் கேட்டால் ஊழல் செய்தால் நீங்க என்னிடம் சொல்லுங்க அப்படின்னு திரு விஜய் அவர்கள்
மேடையில பேசுகிறார். ஆனால் இங்க முருகனுடைய பணமே ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது, கையாடப்பட்டிருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது, மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இவ்வளவு பெரிய இந்த நில மோசடி, பழனி முருகனுக்கு சொந்தமான இடத்தை இன்றைக்கு ஏமாற்றி பறித்திருக்கிறார்கள், பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய ஆபத்து, இந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை என்னவாக கிடைக்க இருக்கிறது, இன்னும் என்னென்ன கோயில் நிலங்களை எல்லாம் இந்த அரசு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி சமூக வலைத்தளங்களில் எழுதியிருக்கிறது. பெரிய அதிர்ச்சியாகவும் இருப்பது, ஒரு பிரச்சனைனா நம்ம முருகன் கோவிலுக்கு போவோம், ஆனால் முருகனுக்கே பிரச்சனை வந்திருக்கு இந்த ஆட்சியில அப்படின்னு மக்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை புது நகைகளுக்காக மாற்றி கிராமுக்கு கூடுதல் உழைப்பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360உடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.